ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இது வந்து மாம்பழ சீசன். மாம்பழம் வச்சு நான் வந்து ஸ்வீட் தான் சேர்க்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது பழுத்த மாம்பழம் 2 எடுத்துக்கோங்க. அது வந்து பியூரியாக எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து 1 கப்பு வந்து கோகோனட் எடுத்திருக்கேன், துருவின கோகோனட்டு. நாம் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இது வந்து கோகோனட் மில்க் பவுடர்னு இருக்குது. இது வந்து இந்த 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மில்க் பவுடர் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 மாம்பழத்தை நம்ம இதை வந்து பியூரியாக எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கீ விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்ன நட்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கீ தேவைப்படாது. 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது வந்து 3வது ஸ்பூனு. தேங்காவை சேர்த்துக்கலாம். முந்திரியை வறுத்தாச்சு. சுகரையும் சேர்த்துருங்க. கரைஞ்சி வரும். மில்க்கையும் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த பியூரியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுவோம். இதிலே வந்து நம்ம மில்க் பவுடரும் ஒரு 3/4 கப்பு, அதுக்கு பிறகு வந்து அந்த கோகோனட் பொடி இருக்குது பார்த்திங்களா, கோகோனட் மில்க் பவுடர், இதையும் சேர்த்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம். அதில் கோகோனட் மில்க் பவுடர், அப்புறம் வந்து மில்க் பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நல்லா சுருண்டு வரும். இன்னும் கொஞ்சம் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ஸு. நல்லா கெட்டியாகி வரும். அப்போ தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு கீ விட்டால் போதும். ஏற்கனவே விட்டுட்டேன். மொத்தம் ஒரு 5 ஸ்பூன்ஸ் விட்டுருக்கேன். ஏலக்காவை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளேட்டில் டீ தடவிட்டு இதில் வந்து கொட்டிடலாம். இல்லை பட்டர் பேப்பர் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. அடி பிடிக்குது பாருங்கள். எடுத்துடணும். இப்போ சேர்த்துருவோம். இதில் ஒன் ஹவர் 2 ஹவர்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா பீஸ் போட முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நட்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். வந்து கீ தடவிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 ஹவர். பீஸ் போட முடியலன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வைக்கணும். அப்படியே இல்லைன்னா அல்வா மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அடி பிடிக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ரான் வேணால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து
டெசிகேட்டட் கோகனட்டோ அப்படி இல்லைனா வந்து சுகர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேணும்னா. இல்லைனா வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 ஹவர்ஸ் வந்து கழித்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா கெட்டியாக சூப்பராக வரும். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ பர்ஃபி மாதிரியும் இருக்குது, மில்க் பர்ஃபி மாதிரியும் இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.